ஓம் முருகா போற்றி. ஓம் சரவணபவ. அன்பு குழந்தையே, உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த அஸ்திரமும் உன்னை நெருங்காது. ஏனென்றால் உன்னை பாதுகாப்பு அரணாக பாதுகாத்து உன்னை காத்து நிற்கின்றேன். உன்னை நான் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியும் இருக்கின்றேன். அதை நீ உணர்ந்தும் இருப்பாய். உன்னிடமுள்ள இறைவன் நான் மிக பெரியவன் என்பதை நீ உணர்ந்தும் இருப்பாய். நீதிபதியான அவன் உனது மனதை தினந்தோறும் படித்து கொண்டு உட்கார்ந்திருப்பவன் யார் தெரியுமா? உன்னை படைத்த கடவுள் இறைவன். எனக்கு தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும். நீ யார் என்பதும் தெரியும். நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ உன்னுடைய குடும்பத்திற்காக பல தியாகங்கள் செய்தும் உனக்கு ஒரு நல்ல பெயர் இல்லாமல் சில நாட்கள் சென்றிருக்கின்றன. அதிலும் சிலர் பேசும் வார்த்தைகள் உள்ளே காயப்படுத்தியிருக்கின்றன. இனி அது போன்று உன் வாழ்வில் நிகழாது. உனக்கு துன்பம் தந்தவர்களுக்கு உன் மனத்திலேயே நீ மன்னிப்பு வழங்கிவிடு. அவர்கள் உன் கர்ம வினையை நீ தீர்க்க தங்களுடைய கதாபாத்திரத்தை விதித்தபடி நடித்து உன்னுடைய கர்ம வினையை தீர செய்திருக்கின்றனர். அவர்கள் மெல்ல மெல்ல உன்னை புரிந்து கொள்வார்கள். உனக்கு வருமானம் வருவதிலிருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து வருமானம் வர நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். உன்னுடைய மனம் மகிழும் நாட்களாக இனி வரும் நாட்கள் இருக்கப் போகின்றது. சந்தோஷத்தில் நீ நினையப் போகின்றாய். இதுதான வாழ்க்கை என்பது இரண்டு கோணங்களில் அதை நீ பார்த்துவிடு. உன்னிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் ஆகட்டும், செயலாகட்டும், அவற்றை நீ செய்து நீ எதை பெறப்போகின்றாய்? நம்முடைய உயிரே நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் எதிர்மறையை, இன்னல்கள், தோல்வி, அவமானம், இந்த போராட்டம் எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய இலக்கில் நீ நிற்பது என்பது எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார். கோபமோ, கவலையோ, வருத்தமோ, பகையோ, விரோதமோ, இவற்றுக்கு பதிலாக உன்னை மேம்படுத்து. உனக்குள்ளே உன் மனதில் நிறுத்திய உன் அப்பா எப்படி உனக்கு தவறான வழியை தருவேன்? ஒரு பக்கம் இது செய்யலாம் என்று தோன்றும், இன்னொரு பக்கம் இதை செய்தால் நிம்மதி இருக்காது என்றும் தோன்றும். மனிதனுடைய இயல்பான புத்தியின் நிலை இது. நிம்மதி பற்றி யோசிக்காது. இதை ஆராய்ந்து பார்க்கத்தான் யோசிக்கும். அவற்றால் நாம் இழப்பது என்னவோ நிம்மதிதான். உன்னை வழி நடத்துபவன் நான். உன்னுடைய அகிலமாயிருக்கும் உன் அப்பா இதுவும் தப்பாய் போகாது என்ற நம்பிக்கையுடன் எதையும் யோசிக்காமல் பொறுமையாயிரு. உன்னிடம் என்றைக்கும் நான் சொல்வது அதுதான். எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அதை நொடு பொழுதில் அகற்றி விடுவேன் நான். உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். உன்னை விலகி நான் செல்லவும் மாட்டேன். உனக்கு துணையாக எப்போதும் உன் கூடவே இருந்து கொண்டிருப்பேன். எல்லா நேரங்களிலும் துணையாய் நான் மட்டும்தான் இருப்பேன்.